யூனிட் 2 ஆர்த்தோகிராஃபிக் வியூ. ரெண்டாவது டாபிக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன். அதுக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் தெரியணும். மூணாவது டாபிக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளெயின் அப்படின்னா ஷீட்டு. இது வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன். இதுக்கு முன்னாடி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் தெரியணும். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளெயின் அப்படின்னா பிளெயின்னா ஒரு பிளெயின், ஒரு ஷீட்டு. ஃபஸ்ட்டு ஆர்த்தோகிராஃபிக் வியூ பார்க்க போகிறோம். இப்போ ஆர்த்தோகிராஃபிக் வியூனா என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், அதுக்கு பேர் 2D வியூ. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இது ரெண்டில் தான் வரையணும். அதனால் அது 2D வியூ. ஆனால் டெக்னிக்கல் டேம் ஆர்த்தோகிராஃபிக் வியூ. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் வியூ. அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட 3D வியூ. ஆனால் அவங்க வந்து ஐசோமெட்ரிக் வியூன்னு தான் கிளியராக தே வில் சே ஐசோமெட்ரிக் வியூ. ஆனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அது 3D வியூ. இந்த 3D வியூவை நம்ம ஆர்த்தோகிராஃபிக் வியூவாக மாற்றணும். அதாவது 2D வியூவாக வந்து மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 3D வியூ, அந்த 3D வியூ வந்து நம்மளோட மேட்ச் பாக்ஸை நான் வரைகிறேன். அந்த 3D வியூ மேட்ச் பாக்ஸை நான் வரைகிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் மேட்ச் பாக்ஸ். இது 3D வியூ. ஆனால் நம்மளுக்கு டீட்டெயில் ட்ராயிங் ஆர்த்தோகிராஃபிக் வியூ வரையணும். இது 2Dயில் வரையணும். ஏன்னா 2Dயில் வரைஞ்சால் தான் எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லா ட்ராயிங்குமே 2Dயில் வந்து தான் கொடுத்தா தான் அது டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் வந்து மேட்ச் பாக்ஸ் 3D வியூவில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை 2Dயில் வரையணும். 2Dன்னா ஆர்த்தோகிராஃபிக் வியூ வரைங்கன்னா என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஃப்ரண்ட் வியூ, இன்னொன்று வந்து டாப் வியூ, இன்னொன்று வந்து சைடு வியூ. இது மூணு சேர்ந்தது தான் இந்த ஆர்த்தோகிராஃபிக் வியூ. ட்ரா இட்ஸ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்தாலும் அதே தான். இல்லைன்னா ட்ரா ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ அப்படின்னு சொன்னாலும் அதே தான், சேம். சரி, ஃப்ரண்ட் வியூவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் எலிவேஷன். டாப் வியூவுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அதுக்கு பேர் பிளான். இது சிவில் இன்ஜினியரிங் இப்படி தான் சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர்ஸ் இது மாதிரி சொல்லுவாங்க, இல்லை இது மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ மேட்ச் பாக்ஸ் நான் 3D வியூவில் வரைஞ்சேன். இது வந்து 2Dயாக மாற்றணும். அதான் ஐசோமெட்ரிக் வியூவில் கொடுத்துருவாங்க, நாம் ஆர்த்தோகிராஃபிக் வியூவாக மாற்றணும். இதுதான் நம்மளோட எய்ம். சரி, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி ஒரு ஏரோ கொடுத்துருவாங்க. இதோட டைமென்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் டைமென்ஷன்ஸ் கொடுக்கல, இந்த ஏரோ மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அது பேர் என்ன, அந்த இடத்துல இருந்து பார்க்குறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏரோ கொடுத்துட்டாங்கன்னா அது பேர், நீங்கள் பார்க்குறதுக்கு பேர் ஃப்ரண்ட் வியூ. இது வந்து ஒரிஜினலாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இல்லை 3Dயில் கொடுத்துட்டாலும் உங்களால் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது தெரியாது. இதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அதனால் நாம் என்ன ஆயிடணும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டோட சின்ன சைஸாக நாம் உண்மையாலும் ஒரு மனசை மாறிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் வந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்மளோட உருவம் பூரா சுருங்கிடணும். இந்த மேட்ச் பாக்ஸுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கணும். ஏன்னா இந்த மேட்ச் பாக்ஸ் ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இந்த மேட்ச் பாக்ஸுக்கு முன்னாடி நம்ம 1 சென்டிமீட்டராக மாறி போய் உட்காந்துக்கணும். அப்போ முன்னாடி என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எனக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து முன்னாடி என்ன தெரியும் அப்படின்னா, இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இதோட டாப் வியூ இங்கேருந்து யூஸ் பண்ணி இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணி இதோட டாப் வியூ வரையணும். டாப் வியூனால் இங்கே மேலே போய் இங்கே வந்து உட்காந்துட்டு பார்க்கணும். இங்கே தெரிகிற பார்டரை மட்டும்தான் வரையணும். சார் இந்த ஏரியாலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, பார்டரை மட்டும்தான் வரையணும். அப்படி வரைகிறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 mm இருக்குதுன்னா இதுதான் டாப் வியூ. இப்படி தான் தெரியும் டாப் வியூ. சைடு வியூ இங்கே போய் நின்றுட்டு வந்து பார்க்கணும். இங்கே போய் நின்றுட்டு பார்த்தோம்னா என்ன தெரியுதோ அதுதான் இந்த பக்கம். இங்கே போய் நின்றுட்டு பார்க்குறோம். அப்போ இங்கே இந்த ஆப்ஜெக்டை நான் வச்சுட்டே இருக்கணும். இந்த ஆப்ஜெக்ட் தான் இப்படி வச்சுருக்கிறோம். இதை போய் இங்கே போய் நின்று பார்க்குறோம். இங்கே போய் நின்று பார்த்தா என்ன தெரியும் அப்படின்னா, இப்படி கோடு போட்டு இதுதான் வந்து சைடு வியூ. இதுதான் ஆன்சர். இதுக்கு பேர் தான் ஆர்த்தோகிராஃபிக் வியூ. நான் ஃபிசிக்கலாக இதை வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், மேட்ச் பாக்ஸை நான் வச்சுக்கிட்டேன். இதே மேட்ச் பாக்ஸை இதுதான் வந்து வெர்டிக்கல் பிளேன், இது வந்து ஹரிசாண்டல் பிளேன். இதை இங்கேருந்து பார்த்து இங்கே வரையணும். அதுக்கு பேர் ஃப்ரண்ட் வியூ. இதைத்தான் 3Dயில் கொடுத்துருந்தாங்க, இதைத்தான் ஐசோமெட்ரிக்கில் கொடுத்துருந்தாங்க. ஐசோமெட்ரிக்கில் கொடுத்துருக்கிறப்ப
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசோமெட்ரிக்கில் கொடுத்தாங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஐசோமெட்ரிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் உண்மையாலும் இதுதான் பொசிஷன். இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து வரையணும். இதை அப்படியே பிடிச்சிக்கணுமே, இதை வந்து பார்த்துட்டு வரையணும். வரைகிறப்ப என்னென்னா இப்போ வந்து பாருங்கள், இதை நான் பார்க்குறேன், இந்த பார்டரை மட்டும்தான் வரையணும். இது பார்டரை மட்டும் வரைஞ்சேன்னா இதை அப்படியே இங்கே போய் வரைகிறேன், அதுக்கு பேர் ஃப்ரண்ட் வியூ. பாருங்கள், நான் அப்படியே வரைஞ்சிட்டேன், அதுக்கு பேர் ஃப்ரண்ட் வியூ. பாருங்கள், வரைஞ்சிட்டேன். இதை அப்படியே பார்த்து வரைகிறேன். இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க, சின்னதாக இருக்கிறீங்க, அதனால் இங்கேருந்து பார்த்து வரைகிறீங்க, அதனால் இது வந்து ஃப்ரண்ட் வியூ. பாருங்கள், இதுக்கு பேர் ஃப்ரண்ட் வியூ. இது வந்து XY லைனு, இது வந்து XY லைனு, இது ஃப்ரண்ட் வியூ. இங்கே மேலே போய் நின்று பார்க்குறீங்க, பாருங்கள் இந்த ஒயிட் போர்ஷன் மட்டும் தெரியுது, இதை வந்து இங்கே வரைகிறீங்க. இதுக்கு வந்து இதை நேருக்கு கோடு போட்டு இங்கே வந்து வரைகிறீங்க. இது வந்து பாருங்கள் டாப் வியூ, இது வந்து டாப் வியூ. பாருங்கள், இது வந்து டாப் வியூ. மேலே என்ன தெரிஞ்சிச்சோ அதை மட்டும் வரைகிறேன். சைடில் தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. நம்மளோட ரேஸ் வந்து கண்ணோட இது வந்து பர்பண்டிகுலராக போகணும் இந்த இதுக்கு. அப்படி போகிறப்ப இந்த கார்னர்லாம் புள்ளி வச்சுட்டு அதெல்லாம் ஜாயின் பண்ணிடணும். சார் திரும்ப சைடில் தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. நான் தான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ஒரு பட்டாணி சைஸுக்கு மாறிட்டீங்க. அப்போ இந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு வந்து பார்க்குறீங்க, அப்போ எப்படி தெரியுதோ அதுதான் வந்து தெரியுது. அதே மாதிரி இங்கே சைடில் போய் உட்காந்துக்கிறீங்க, இந்த இடத்துல இருக்குது, சைடில் போய் உட்காந்துக்கிறீங்க. அந்த சைடில் இங்கே என்ன தெரியுதோ அதான் இங்கே வரைகிறீங்க. இங்கே ஒரு பிளெயின் இருக்கிறதா நினச்சிங்க, அதை வரைகிறீங்க. இங்கே இல்லாதனால இந்த இடத்துல வரைகிறீங்க. அந்த சைடை, இதோட சைடை பார்த்து இங்கே வரைகிறீங்க. இந்த சைடில் என்ன தெரியுது அதை மட்டும்தான் வரையணும். அது வரைகிறப்ப பார்த்தீங்கன்னா தான் இவள் கட்டிய இதுதான் சைடு வியூ. ஸ்டாப் பண்ணுங்க.